இங்க இந்த 18 வயசு பொண்ணு கர்ப்பமா இருக்கிறதா தன்னோட அம்மா கிட்ட சொல்றா. அவங்களுமே இந்த வயசுல என்னடி பண்ணி வச்சிட சொல்லிட்டு போட்டு சம்படி அடிக்கிறாங்க. அந்த டைம்ல அந்த பொண்ணோட அப்பா வந்து ஏன் என் பொண்ணை போட்டு அடிக்கிற சொல்லிட்டு கேட்டா அவளுமே கூட கூட வாயாடிக்கிட்டே இருக்கா, அதனால தான் நான் அடிச்சேன்னு சொல்லிட்டு சமாளிக்கிறாங்க. தன்னோட பொண்ணோட வாழ்க்கை எந்த விதத்திலையும் பாதிக்கப்படக்கூடாதுன்ட்டு அவங்களுமே அந்த கருவை கலைக்கிறதுக்கு முடிவு பண்றாங்க. லீகலான ஹாஸ்பிட்டலுக்கு போனா அந்த பொண்ணோட பேர்லாம் கெட்டு போயிடும்ட்டு ஒரு இல்லீகலான ஹாஸ்பிட்டலுக்கும் போறாங்க. இந்த இல்லீகல் ஹாஸ்பிட்டல்லையும் பெரிய அளவுக்கு கருவு கலைக்கிறது எந்த ஃபெசிலிட்டியுமே கிடையாது. இதுக்கு முன்னாடி என் கருவு கலைக்க வந்து நிறைய பேர் இறந்து போயிருக்காங்க. அந்த கருவுக்கு காரணமான அந்த பையனுமே அந்த பொண்ணை பார்க்க வந்திருக்கான். சாரி ஆண்டி, ஒரே ஒரு வாட்டி உங்க பொண்ணை பார்த்துட்டு போயிடும் சொல்லிட்டு கேட்க அவங்களுமே செம டென்ஷன் ஆயிட்டு அந்த பையனை அடிச்சிடுறாங்க. நான் எப்படி உன்னை நான் போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருக்கணும்டா, மரியாதை இங்க இருந்து போயிடும் சொல்லிட்டு சொல்றாங்க. அப்ப அவனுமே நான் அவளோட விருப்பம் இல்லாம எந்த விஷயத்தையுமே பண்ணல, கடைசி ஒரு வாட்டி அவளை பார்த்துட்டு போலாம்னு தான் வந்தேன். அவளுக்கு விருப்பம் இருந்துச்சோ இல்லையே, என் பொண்ணு ஆனா மைனர், கேஸ் போட்டா கண்டிப்பா நீ உள்ள போயிடுவ. என் பொண்ணுக்கு நீ நல்லது நடக்கணும்னு நினைச்சனா இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்ததே நீ மறந்துரு. அதே மீறி நீ ஆம்பளை ஆயிட்ட நினைச்சு இந்த விஷயத்தை யார்ட்டியா நீ போய் சொன்னா உன்னை நான் கொல்ல கூட தயங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி மிரட்டி அமைச்சிடுறாங்க. அப்படியே ஹாஸ்பிட்டல் அவங்க அம்மாவுமே தன்னோட பொண்ணுக்கு பதிலாக அவங்களோட பேரை தான் மாத்தி கொடுத்துருப்பாங்க. அப்படியே அவங்களோட பொண்ணோட கையை பிடிச்சிங்களுமே அவங்களுமே ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. ஒரு மணி நேரத்துல எல்லா ப்ராசஸும் முடிஞ்சிடும், நீங்க வெளியில வெயிட் பண்ணுங்க சொல்லி சொல்றாங்க. இவங்களுமே ரொம்ப சோகமா வந்து வெளியில வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க தன்னோட ஹஸ்பண்டுக்கு தன்னோட பொண்ணு கர்ப்பமா இருக்கிற விஷயத்த சொல்லியிருக்க மாட்டாங்க. அவங்க ஏதோ சண்டை போட்டு வெளில வந்த மாதிரி தான் சொல்லி சமாளிச்சிருப்பாங்க. அவருமே அந்த பக்கம் கால் பண்ணி நான் காலையில உன்னை திட்டினதுக்கு நான் மன்னிச்சிருமா, தயவு செஞ்சு 2 பேருமே வீட்டுக்கு வந்துருமா சொல்லிட்டு ரொம்ப கெஞ்சி கேட்பாரு. அவங்க ஹஸ்பண்ட் இப்படி பேசவுமே அவங்க மனசுமே ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சு அங்கேயே மயக்க போட்டுறாங்க. கண்ணு முடிச்சு பார்த்தா அவங்களுமே வேற ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்காங்க. அவங்க அட்மிட் பண்ண இல்லீகல் ஹாஸ்பிட்டலுக்கு போலீஸுமே ரைடு வந்திருக்காங்க. அதனால அவங்களெல்லாம் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. இந்த ஹாஸ்பிட்டல்ல அந்த பொண்ணுக்கு அபார்ஷனும் நடந்திருக்கு. எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இவங்க 2 பேருமே சேர்ந்து வீட்டுக்கு போறாங்க. அப்ப அந்த பொண்ணுமே அப்பா கிட்ட எல்லா விஷயத்தையுமே சொல்லிடலாமாமா. அவங்களுமே அம்மாவுக்கும் பொண்ணுக்கும் நடுவுல நிறைய ரகசியங்கள் இருக்கும், அதே மாதிரி இந்த விஷயத்தை நம்ம 2 பேருக்குள்ள மறைச்சே வச்சுக்கலாம். இந்த டாக்டருமே புது ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வரும்போது அவங்களோட ஹஸ்பண்ட் கிட்ட எல்லா விஷயத்தையுமே சொல்லியிருப்பாங்க. அவருமே எனக்கு தெரியும்ன்றதை என்னோட பொண்ணு கிட்டே என்னோட பொண்டாடி கிட்டே சொல்லிடாதீங்கன்னு சொல்லிட்டு அவர் தான் ரொம்பவே கெஞ்சி கேட்டிருப்பாரு. அம்மாவும் பொண்ணும் மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு டாக்டர் கிட்டே இந்த விஷயத்தை மறைச்சிட்டு வந்திருப்பாரு. எல்லா சுகத்தையுமே அவர் தன்னோட மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இதுக்கப்புறம் நம்ம பிள்ளைய நம்ம நல்லா பாத்துக்கணும்னு தன்னோட பொண்டாடி கிட்ட சொல்றாரு. கடைசியில ஒருத்தருக்கு ஒருத்தர் தன்னோட ரகசியத்தை மறைச்சு வச்சுக்கிட்டு தன்னோட பிள்ளைய நல்லா பாத்துக்கணும்னு நினைக்கிறாங்க.